அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதகை அடுத்த கேத்தியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் காவல் நிலைய கட்டிடம் மீது மரம் விழுந்து சேதமடைந்திருக்கிறது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் காவல் நிலைய கட்டிடம் மீது மரம் விழுந்து சேதமடைந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்போம். விஜயசுந்தரம், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? விவரம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் நேற்று, இன்று என 2 நாட்களுக்கு கனமழை, அதிக கனமழை எச்சரிக்கை விடுத்து சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுத்திருக்காங்க. இந்த நிலையில நீலகிரி மாவட்டத்துல கடந்த 2 நாட்களுக்கு மேலாகவே தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதனால பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு, மரங்கள் விழுந்து பலத்த சேதங்களானது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இன்று காலை முதலே உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழையானது பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில பலத்த காற்றின் காரணமாக உதகை அருகே இருக்கக்கூடிய கேத்தி பகுதியில புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய காவல் நிலையத்தின் மீது ராட்சத கற்பூர மரம் விழுந்து காவல் நிலைய கட்டிடம் சேதமடைந்திருக்கு. அதே போல அந்த மரம் விழுந்த போது அங்கிருந்த மின் கம்பங்களும் சேதமடைஞ்சிருக்கு. உடனே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் இருந்த மக்கள் மின் வாரியத்துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில தற்போது அப்பகுதியில் மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கு. தற்போது சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் விரைந்துள்ள நிலையில அந்த காவல் நிலையத்தின் மீது விழுந்துள்ள மரத்தை அப்புறப்படுத்த நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இணைப்பிலே இருங்க விஜயசுந்தரம்.